காலையிலே தம்பிக்கு தடுப்பூசி போட போகிறதுனால சமைக்கலை, வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமையல் ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன். சாம்பார் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே குக்கரில் வேக வச்சுருவேன். இப்படி செய்கிறதுனால சாம்பார் சீக்கிரமாகவும் வச்சிடலாம், பருப்பு நல்லா வெந்துடும். ஸோ நல்லா குழஞ்சி வர்றதுனால சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹேங் பண்ண பிளான்ட்டு நான் ஊர்லேருந்து வரும்போது நல்லா காஞ்சிருந்தது. தண்ணி ஊற்ற மறந்துட்டாங்கன்னு நினச்சா இல்லை, தண்ணியெல்லாம் ஊற்றணும், ஆனால் காஞ்சி போய் நிற்கிது அப்படின்னாங்க. சரின்னு கீழே இறக்கி பார்த்தா உள்ளேருந்து குட்டி குட்டியாக தழுத்து இருந்தது. சரி மேல உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். வீட்டுக்கு வெளியில தக்காளி செடி நின்னுது. சரி எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க தக்காளி செடி இப்படி மாத்தினா வந்து பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. காய்கறிக்குன்னு விதை வாங்கி போட்டு அது வளரவே செய்யாது. சும்மா நம்ம காய்கறி கழுவி தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த விதையில ஏதாவது ஒரு செடிகள் முளைச்சிரும். அதே மாதிரி தான் முளைச்சது இந்த பாகக்காய் செடி. அழகா நிறைய பூவும் பூத்தாச்சு. இப்படி உங்களுக்கு நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.